பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம், கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் போதிக்கப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். கர்த்தரால் போதிக்கப்படுகிற மனுஷன் சகல பொய் வழிகளையும் வெறுப்பான். கர்த்தரால் போதிக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய பழைய மனுஷனை களைந்து போட்டுட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலின்படி இருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொள்வான். கர்த்தரால் போதிக்கப்பட்ட மனுஷன் ஒருபோதும் பழைய வாழ்க்கையை வாழ மாட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து நீங்கள் எபேசியர் அந்த 3வது அதிகாரத்தில் பின்பகுதி, அதாவது 21ஆம் வசனத்துக்கு அப்புறம் உள்ளது எல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா அது கர்த்தர் போதித்த காரியம். நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். எபேசியர் 3:21 மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அப்படி சொல்லிட்டு அந்தபடி அப்படி தான் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 10 அல்லது 9 காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் நான் வரிசையாக ஒரு லேசாக அவங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். அதே போல் நீங்கள் மெய் தான் பேசணும், பொய் பேசக்கூடாது. அதே போல் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதே போல் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். திருடுகிறவன் இனி திருடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம். அதே போல் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அது மாத்திரமல்ல, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா போட்டிருக்கோம்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இதை நீங்கள் எபேசியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து நீங்கள் 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை. பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் எப்படி போட்டிருக்கு? நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அப்போ அவரால் போதிக்கப்பட்ட காரியங்கள் தான் இந்த காரியம். அப்போ இந்த காரியங்களை ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணான் அப்படின்னா அவன் கர்த்தரால் போதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போ கொஞ்சம் யோசிங்க, நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக புதிய மனுஷனாக இருப்பீங்க. 2வது சொல்கிறேன், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டீங்க. கோபப்படாத மனுஷன் இல்லை, கோபம் வராமல் இருக்காது. கோபம் நமக்குள் இருக்கிற ஒரு உணர்வு. எப்படி ஒரு மனுஷன் அழுக வருதோ, ஒரு மனுஷனுக்கு சிரிப்பு வருதோ, அதே போல் கோபம் என்று ஒன்று வரும். ஆனால் மிஞ்சும் கோபம் வரக்கூடாது. யாக்கோபு எழுதுகிறாரு, என் சகோதரரே நீங்கள் பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்க, கேட்கறதுக்கு நீங்கள் தீவிரமாக இருங்க, கோபப்படுறதுக்கு நீங்கள் தாமதமாக இருங்க அப்படின்னு எழுதுகிறாரு. அப்போ தேவனால் போதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் கோபம் அவனுக்கு உடனே வராது. சரியா? அவன் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவான், சாந்தமுள்ள குணத்தை, சாந்தமுள்ள ஆவியை வெளிப்படுத்துவான். ஏன்னா அவன் கர்த்தரால் போதிக்கப்பட்டவன். 2வது பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஐயா, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தரால் போதிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டான். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. வேதத்தில் சில பேருடைய வாழ்க்கையை பார்க்குறவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. சிலர் மனுஷன் பேசுகிற வார்த்தைக்கு இடம் கொடுக்குறோன்னு நினச்சிட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க. சாலமோன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான், சவுல் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். நீங்கள் உலக பிரகாரமான சில காரியங்களுக்கு இடம் கொடுக்கும்போது நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறீங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் உங்ககிட்ட வருவான். பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்கறது? சில பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதில் பிசாசுக்கு நாங்கள் எப்படி இடம் கொடுக்குறோன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நல்லா கவனிங்க. வேதத்தில் இல்லாத ஒன்றை, வேதம் செய்ய சொல்லாத ஒன்றை நீங்கள் செய்யும் பொழுது அப்பொழுது நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். வேதத்தில் இல்லாததை, கர்த்தர் சொல்லாததை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றீங்க. உள்ளே யார் வந்துடுவான்னா பிசாசு வந்துடுவான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணால் நான் சொல்கிறேன். எங்கள் ஊழியத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முறை ஒருவருக்கு ஜெபிப்பதற்காக அழைத்திருந்தார்கள். ஜெபிக்க போனால்
அவர் பேயாடினதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நாக்கெல்லாம் வெளியே தள்ளி அவர் வீட்டில் 2 கையும் காலையும் விரிச்சுக்கிட்டு பயங்கரமாக கிடந்து கத்துனாரு. பிசாசு போனால் உண்மையில் போக மாட்டேன்ருச்சு, போகலை அந்த பேய், உண்மையாக சொல்கிறேன். அப்போ நான் கேட்டேன், என்ன இவர் வந்து இத்தனைக்கும் பழைய பரம்பரையாக கிறிஸ்தவராக இருந்தாராம், அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் கனவுல அவங்க அப்பா வந்தாராம். ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பா வந்தாராம். அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்கிறாரு, எனக்கு பசியாக இருக்குது, எனக்கு மட்டன் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குன்னு அவங்க அப்பா கேட்டாராம் கனவுல. அப்போ இவர் சொன்னாரா, நீ தான் செத்து போயிட்டியே, எப்படி சாப்பிடுவான்னு கேட்டிருக்காரு. அப்போ கனவுல வந்து அவங்க அப்பா சொன்னாராம், நீ கறி செஞ்சு குழிமேட்டில் வந்து இறச்சி விட்டுட்டு போயிரு. இது எந்த ஊர் பாஷை, குழிமேடுனா கல்லறையில் கொண்டு வந்து இறச்சி விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொன்னாராம். இவரும் அப்பா மேலே உள்ள பாசத்தில் வேதத்தை பார்க்கல, ஊழியக்காரனை கேட்கல, நேராக போய் சமைச்சிட்டு போய் ஒரு தூக்கு போசில் எடுத்துகிட்டு போய் குழிமேட்டில் நல்ல கறியும் சோறும் வச்சுட்டு வந்திருக்காரு. திரும்பி வரும்போதே ஒரு பேய் அவர்கிட்ட வந்துட்டு, அந்த பேய் தான் நான் விரட்ட போன பேய். அந்த பேய் போல, ஏன்னா அது தேவனே அதை விரட்டுறதுக்கு சித்தம் இல்லை. ஏன் தெரியுமா, இவர் பிசாசுக்கு இடம் கொடுத்து சத்தியத்தை அறிஞ்சிட்டு போயிட்டு அறிஞ்ச விருந்த தப்பு பண்ணார். அப்போ நம்ம சில நேரங்களில் இப்படிப்பட்ட வேதத்துக்கு புறம்பான செயல்கள் செய்யும் பொழுது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக பிசாசு உள்ளே வந்துடும். சரிங்களா? சத்தியத்தை விட்டு விலகுனீங்கன்னா பிசாசு உள்ளே வந்துடும், வஞ்சிக்கிறாய் வரும், பிசாசு உள்ளே வரும். அதனால் வசனம் தெளிவாக சொல்லுது, பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. வேதத்தை விட்டு ஒருத்தன் விலகுனான்னா அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்குறான்னு அர்த்தம். வசனத்தை விட்டு ஒருத்தங்க விலகுறாங்கன்னா அவங்க பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ பைபிள் சொல்லுது பிசாசுக்கு இடம் கூடாதீங்க. அடுத்தது என்ன போட்டிருக்கு, திருடுகிறவன் இனி திருடாத. கர்த்தரால் போதிக்கப்பட்ட மனுஷன் திருட மாட்டான். சரிங்களா? அடுத்தது போட்டிருக்கு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்போ கர்த்தர் போதிக்கிற வார்த்தைகளை பாருங்கள், அழகான வார்த்தைகள். என்னெல்லாம் செய்யாதீங்க, புதிய மனுஷனாக மாறுங்க. சரியா? அதே போல் பொய் பேசாதீங்க, மெய் பேசுங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, திருடாதீங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் வர வேண்டாம். அதே போல் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது. அப்போ பரிசுத்த ஆவி துக்கப்படுற மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. சரியா? பரிசுத்த ஆவி இன்றைக்கி நிறைய பேர் துக்கப்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வாழ்க்கைக்கும் இவங்களுடைய அதாவது வேதத்துக்கும் இவர்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுறேங்கிறாங்க, நல்லா பைபிள் படிக்கிறேங்கிறாங்க, சர்ச்சில் நாங்கள் தான் முதன்மையான ஆள் அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. தேவன் துக்கப்படுகிற காரியங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவன் துக்கப்படுகிற காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. ஏசாயா 1 படித்து பாருங்கள். அதில் கர்த்தர் சொல்றாரு, நான் சுமந்து இழைச்சி போயிட்டேன், எப்பா உங்களுடைய இதனால் தாங்க முடியல, நான் வெறுக்கிறேன், நான் அருவருக்கிறேன், வீண் காணிக்கையை நீ கொண்டு வராத, உன்னுடைய பண்டிகை மாத பிறப்பில் எனக்கு அருவருப்பாக இருக்குது, உங்கள் கைகள் ரத்தத்தினால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் வேதனைப்படுவார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. காரணம் என்ன, நீ கர்த்தரை துக்கப்படுத்திக்கிட்டு நீ எவ்வளோ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது. சரியா? அடுத்தது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்கட்டுன்னு போட்டிருக்கு. அப்போ சகல விதமான கசப்பு கோபம் மூர்க்கம் இதெல்லாம் உள்ளே இருக்கவே கூடாது. இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். இதான் அவருடைய போதனை, இதுதான் கர்த்தருடைய போதனை. ஒரு விஷயம் தெரியுமா, இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கும் போது, போதகம் பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்கள்ல, இது கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்வா? இன்னைக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. எப்போ கசப்பு வேண்டாம், விரோதம் வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம்னா இது கடின உபதேசம் அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கசப்பு வெறுப்போடு நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. யார் மேலே உங்களுக்கு கசப்பு வெறுப்பு விரோதம் வைராக்கியம் துர்குணம் உங்களுக்கு வேண்டாம். துர்குணத்தை மாற்றுங்க. கடைசியாக போட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இதான் அவருடைய போதனை. அப்போ கர்த்தரால் போதிக்கப்பட்டவன் மன்னிப்பான், மன்னிக்கிற சுபாவம் இருக்கும். கர்த்தரால் போதிக்கப்பட்டவங்க மன்னிப்பாங்க. நான் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். இந்த எஃப்எம்பிபியில் நவனிதரன் ஒருத்தன் உண்டு. அவங்க தகப்பனை கொன்னவரை, தகப்பனையும் தாயையும் கொன்னவரை அவர் மன்னிச்சார். இன்றைக்கி நம்மளால் ஒரு சின்ன வார்த்தை சொன்னவங்கள மன்னிக்க முடியல. மன்னிக்கணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து என்ன செய்யுங்க, மன்னிங்கன்னு போட்டிருக்கு. அதனால் தயவு செய்து மன்னிக்கிற சுபாவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக மன்னிப்பாங்க. சரியா? இவ்வளோ காரியம் இருக்குது. நான் நாளைக்கு இன்னொன்று சொல்ல போகிறேன் வர நாட்களில்.
நாளைக்குள்ள இன்றைக்கே ஈவினிங் ஒரு வீடியோ போடுவேன். இன்னொரு காரியம் இருக்குது, நமக்கு போதிக்கிறது என்ன? தேவ கிருபை நமக்கு ஒரு விஷயத்தை போதிக்குதான். இன்றைக்கி தேவ கிருபையை வச்சு வேறு மாதிரிலாம் பேசுகிறாங்க. தேவ கிருபை என்ன போதிக்குன்னு சொல்லி நான் சாயந்தரம் ஒரு வீடியோ போடுறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மை என்றும் உள்ளது. God bless you.